தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். வாகன இறக்குமதி குறித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 1969 ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1 முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்காக நாடு முழுவதிலும் 2300 நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை நிதி நிறுவனங்களுடனான பரிவர்த்தனைகளையும் வரி செலுத்துதலையும் எளிதாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தபுதேகம பகுதியில் நடைபெற்ற நட்புறவு சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 6 நகரங்கள் மற்றும் பகுதிகளில் காற்றின் தரநிலை சற்று மோசமான நிலைகளை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், திருகோணமலை, கொழும்பு, காலி, அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காற்றின் தர குறியீடு 0 முதல் 50 வரை இருந்தால் நல்லது என்றும் 51 முதல் 100 வரை இருந்தால் மிதமானது என்றும் கருதப்படுகிறது. அதேவேளை காற்றின் தரம் குறைவதால் உடல்நல பிரச்சினைகள் உள்ள நபர்கள், குறிப்பாக காற்று மாசுபாட்டினால் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் மூடிமறைக்கப்பட்ட அனைத்து குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார். கெக்ராவையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டுக்கான பாதீடு அடுத்த மாதம் 17 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. எதிர்வரும் பாதீட்டில் அரசு பணியாளர்களுக்கு வேதனம் மற்றும் இதர நலன்புரி கொடுப்பனவுகள் அனைத்தும் கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேங்காய், அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. சில இடங்களில் அதிகூடிய விலைக்கு வாங்குவதற்கு தேங்காய்கள் இல்லை. எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். ஹட்டனிலிருந்து வட்டவளை மவுண்ட் ஜூன் தோட்டத்திற்கு சென்ற முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகியதில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவளை குயில்வத்தை எரிபொருள் நிரப்பும் நிலையத்துக்கு அருகில் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. அதிக வேகத்தில் முச்சக்கர வண்டியை செலுத்தியதன் காரணமாக அதன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய் சுமார் 30 அடி பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முச்சக்கர வண்டியுடன் சாரதியும் பயணியொருவரும் படுகாயமடைந்து மேலதிக சிகிச்சைக்காக நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி ரத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனேகுட பிரதேசத்தில் திமிங்கல வாந்தியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை ஞாயிற்றுக்கிழமை அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 23 கிலோ நிறையுடைய திமிங்கல வாந்தி 5 கோடி ரூபாய் பெறுமதியுடையது என போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பியங்கர ராய் ஜெயரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 3 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது.
குறித்த வழக்குகள் 2025 ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்தல் விடுத்துள்ளது. இந்த 3 வழக்குகளில் முதல் வழக்கு 3000 வெசாக் வாழ்த்து அட்டைகள் அச்சிடப்பட்டதன் காரணமாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபைக்கு 1,28,520 ரூபாய் நட்டம் ஏற்பட்டமைக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் கேப் வண்டியை முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது மோதிவிட்டு தப்பி செல்ல முயன்ற குற்றத்திற்காக உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபர் குடிபோதையில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் கேகாலை மொளகொட பகுதியைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் ஆவார். இவர் கேகாலை போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றி வருகிறார். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கலிகமுவ கொப்பியவள பகுதியில் இவ்வாறு பயணித்த போலீஸ் பரிசோதகர் எதிர் திசையில் இருந்து வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துக்கு பிறகு உப போலீஸ் பரிசோதகர் வரக்காப்புல நோக்கி வண்டியை நிறுத்தாமல் ஓட்டி சென்றுள்ளார். பின்னர் வரக்காப்புல போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த வரக்காப்புல போலீஸ் அதிகாரிகள் சம்பவத்துடன் தொடர்புடைய உப போலீஸ் பரிசோதகரை கேப்வண்டியுடன் கைது செய்தனர். இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வாழைச்சேனை மியான்குளம் வனப்பகுதியிலிருந்து ஆண் இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் வட்டவான் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த இளைஞனுடன் 3 பேர் நேற்று மியான்குளம் பகுதியில் மாடு மேய்க்க சென்றிருந்தனர். இதன்போது அவர் அங்கு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்நாட்டு விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அண்மையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் நடந்த ஒரு சிறப்பு கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் விமான நிலைய வசதிகளை முடிந்தவரை விரிவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலின் போது முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது உள்ளவற்றுடன் குறைந்தது 20 செகண்ட் கவுண்டர்களையாவது சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இதற்காக தேவையான இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் சாந்திபுரம் பகுதியில் நேற்று காலை குடிசை வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக வீடு முற்றாக எரிந்து தீக்கிரையாகிய நிலையில் மக்களின் உதவியால் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மன்னார் சாந்திபுரம் சிறுவர் பூங்காவிற்கு பின்பகுதியில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் இதனை அவதானித்த மக்கள் விரைவாக செயற்பட்டதன் அடிப்படையில் தீப்பரவல் அருகிலுள்ள வீடுகளுக்கு பரவ முன்னதாக அணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மன்னார் மின்சார சபை, மன்னார் நகர் சபையின் தீயணைப்பு வாகனம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததுடன் முழுமையாக தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பீகாரில் புதியில் தோண்டிய தேரர் ஒருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தீகாவாபி பெகருகல பிரதேசத்தில் உள்ள விகாரியொன்றில் சட்டவிரோதமாக புதையல் அகழ்வதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது தேரர் ஒருவர் உட்பட 3 பேர் எரகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தேரர் தெஹியோவிட்ட பகுதியில் உள்ள விகாரியொன்றில் வசித்து வருபவர் எனவும் ஏனைய சந்தேக நபர்கள் குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கட்டுகொட பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் அவர் உயிரிழந்துள்ளதாக யாழ் போலீசார் தெரிவித்தனர். கட்டுகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய பெண்ணே உயிரிழந்துள்ளார். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த காரொன்று வீதியில் பயணித்த பெண் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.